இப்போதும் தேவனுடைய வார்த்தைக்கு குயிக்கா போகலாம். ஆசீர்வாத தடை ஏன், அதைத்தான் தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த தடையை கண்டுபிடிச்சு அந்த தடைக்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த தடையை கர்த்தர் நீக்கி போடுவார். நம்முடைய ஆண்டவர் யாரு? தடைகளை நீக்கி போடுகிறவர். எங்கே இருக்குது? நீங்கள் வேதத்தை திருப்புங்க. மீகா வேதத்தை திருப்புங்க. கர்த்தருடைய நாமத்தினால மீகா நீங்கள் வாசிக்க வேண்டிய 2ஆம் அதிகாரத்தில் மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசல்களால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் எல்லா தடைகளை நீக்கி போடுகிறார். ஆசீர்வாத தடை. இங்கே பாருங்க, ஏதோ ஒரு தடை இருக்குது என் பிள்ளைக்கு, ஏதோ ஒரு தடை இருக்குது என் பிஸ்னஸுக்கு, ஏதோ ஒரு தடை இருக்குது என் குடும்பத்தில், ஏதோ ஒரு தடை எங்கள் ஊழியத்தில், அல்லது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் முன்னேற முடியாதபடி ஏதோ ஒரு தடை இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை என்னால் அனுபவிக்க முடியல அப்படின்னு சோர்ந்து போனீங்களோ? பிரியமானவர்களே, ஏன் ஆசீர்வாத தடை? கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து ஏசாவின் வாழ்க்கையில் அவன் ஆசீர்வாதத்தை தேடியும் கண்ணீர் வடித்தும் அந்த ஆசீர்வாதத்தை அவன் காணாமலே போயிட்டான் அப்படின்னு பைபிளில் வாசித்தான். இல்லை, ஏசாவை பற்றி பார்த்துக்கிட்டே வரோம். நீங்களும் நோட்ஸ் எழுதிட்டே வர்றீங்க. அவனுடைய ஃபால்ட்டு, அவன் மேலே இருக்கிற சரியாக மிஸ்டேக்ஸ்லாம் பேசிக்கிட்டு வந்தேன். அதில் ஒன்று தான், அவன் தேவன் விரும்பாத சந்ததியோடு போய் திருமண உறவில் ஈடுபட்டு சரியா அதன் நிமித்தம் ஒரு அருவருப்பான தேவன் விரும்பாத சந்ததிகளை உருவாக்கினான். அவர்களில் உருவாக்கப்பட்டவன் தான் அமிலேக்கு. அவன் தான் காலாகாலமாக தேவ ஜனங்களை துன்பப்படுத்தினான் என்றெல்லாம் நான் உங்களோடு கூட பேசினது உங்களுக்கு நினைவு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னு கேட்டால், ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், verse 41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம், தகப்பன் ஆசீர்வதித்ததனால ஏசா யாக்கோபை பகைத்தான். என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். நான் ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் இந்த ஏசாவை பற்றி பேசும்போது மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் சொல்லுவது உண்டு. நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். ஏன் இந்த ஏசாவை வெறுக்கணும் அப்படின்னா, ஏசாவினுடைய குவாலிட்டிஸை நம்ம படிக்கணும் பைபிளில். விசுவாசிகளே, கிறிஸ்தவர்களே, இன்றைக்கு விலையேற பெற்ற பொக்கிஷம் தான் பரிசுத்த வேதாகமம். தலைமாட்டில் வைத்து கொண்டு இருக்கிறதுனால ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்கு வராது. அல்லது கபோர்டில் வச்சிருக்கிறதுனால உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வராது. அல்லது கைக்குள்ளேயே இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஆசீர்வாதம் வராது. அதை கை கொள்ளும்போது தான், கைக்குள்ள இல்லை, கை கொள்ளும்போது. தமிழ் புரியுதில்லை நான் சொல்கிறது? அப்போது இன்றைக்கு நிறைய பேர் பைபிள் படிப்பாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இன்னும் சில மாவட்டங்களில் பைபிள் படித்தான்னு தான் சொல்லி கொடுத்தாங்களே தவிர அதன்படி நடந்தியான்னு சொல்லி கொடுக்கல. அப்போ இன்றைக்கு நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன்றாரு. அப்போ வெறுக்கிற அளவுக்கு அப்படி என்ன அவன் நடந்துட்டான் அப்படின்னு நிறைய விஷயங்களை அவன் அலட்சியப்படுத்தினா. சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியப்படுத்தினா. அவன் அப்படி நிறைய விஷயங்களை நான் திரும்பி அந்த நோட்ஸை படிக்கிறேன் உங்களுக்கு குயிக்காக. கர்த்தருடைய பிள்ளை சீர்கெட்டவனாக இருந்தான். அதே போல் அவன் அமிலேக்கு என்ற அருவருப்பான ஒரு பாராம எதிரியை அவன் உருவாக்கினான். இல்லை, திருமண வாழ்க்கை சரியில்லை, இப்படி நிறைய காரியங்களை நம்ம படித்தோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் படிக்கிற ஒரு முக்கியமான ஒரு பாடம், அவன் யாக்கோபை தகப்பன் ஆசீர்வதிச்சிட்டாருன்னொன்னே அவனுக்கு தகப்பன் மேலே வருத்தம் வரல. ஆனால் தகப்பன்கிட்ட கெஞ்சி அழுதான். ஆனால் யாக்கோபு மேலே கடுமையான
ஒரு ஒரு கோபம் மட்டுமல்ல, ஒரு கொலை வெறி அவனுக்குள்ளே வந்துருச்சு. அவன் சொல்லுகிறான் பாருங்க, அதாவது என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாள் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நாள் தகப்பர் மரித்து போவார், மண்டையை போடுவார், அதுக்கு பிறகு நான் பார்த்துக்கிடுறேன் உன்னைய. இதுக்கு பேர் தான் வெஞ்சன்ஸ். அதாவது அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பயங்கரமான வெறி, அவன் வஞ்சகத்தை தீர்க்கிற பழி வாங்குகிற குணம்னு சொல்லலாம். கரெக்டான தமிழில் பழிக்கு பழி வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு மூர்க்க வெறி கொண்டவன் தான் ஏசா. மட்டுமல்ல, அவன் சொல்லுகிறான், என் சகோதரன் யாக்கோபை நான் கொன்று போடுவேன், அவனை கொலை பண்ணாமல் நான் விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை ஏசாவுக்கு பிரதர் மேலே ஒரு கொலை வெறியே வந்துருச்சு. அப்போ ஆசீர்வாதத்துக்கு ஏன்டா நமக்கு தடை? ஏன் ஆண்டவரே எனக்கு நானும் ஈசாக்கினுடைய பையன்தானே, எனக்கு ஏன்பா இந்த ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு தேவனோடு கூட ஒப்புரவாகணுங்கிற எண்ணம் அவனுக்கு வரல. அதுக்கு மாறாக கொலை வெறி, வஞ்சகத்தை தீர்க்கணும், பழிக்கு பழி வாங்கணும், இந்த மாதிரி ஒரு மனுஷீக ஆவி ஜென்ம சுவாபம் அவனுக்குள்ளே வந்துட்டு அவன் வாய் திறந்து கூட சொல்லலை, இருதயத்தில் சொல்லிக்கிட்டான். அப்போ அவன் இருதயத்தினுடைய கர்த்தருடைய பிள்ளைகளை இருதயத்தின் காரியங்களை ஆண்டவர் பார்க்குறாரு. அதுக்கு அடுத்த வசனத்தை 42 மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. ஏசா இப்படிலாம் செய்ய போகிறானா அப்படின்னு தாய்க்கு அறிவிக்கப்பட்டது தான். இளைய மகனை அவங்க நான் பிரதர் வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே நான் போகலை. அப்போ இன்றைக்கு நான் உங்களோடு என்ன பேச விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த யாக்கோபை கண்டா கொல்லுவேன், யாக்கோபுக்கு எனக்கும் பரம எதிரி, அவனுக்குள்ளே ஒரு கொலை வெறி இருந்தது. அதாவது பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கசப்பு அவனுக்குள்ளே அந்த கசப்பாகிய வேர் அவனுக்குள்ளே முளைச்சிட்டு. அப்போ நான் என்ன பேசுகிறேன், பாயிண்ட்டுக்கு வருவோம். நமக்கு ஆசீர்வாத தடை என்னவா இருக்கலாம்? கசப்பாக இருக்கலாமே. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்குள்ளே ஏதாயில் கசப்பு இருக்கா கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஆமாம் ஐயா, ஒன்று சொல்கிறேன், நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு வரும்போது எதாவது கொண்டு வந்தோம்? போவோம் ஒரு நாள் போவோம், இல்லை இயேசு வருவார்னா நம்ம போவோம், ரெண்டில் ஒன்று நடக்கும். அப்போ உங்கள் வீடை தலையில் தூக்கிட்டு போக முடியுமா? ஐயா, அடக்கம் பண்ணுறதுக்கு கல்லறையே கிடையாது. சென்னை போன்ற இடங்களில் கல்லறைக்கு அலைய வேண்டி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? 6 அடி நிலந்தாண்டா உனக்கு சொந்தம்னு சொன்ன காலங்கள்லாம் மாறி இப்போ வேற மாதிரி தான் பாட்டு எழுதணும். அந்த அளவில் இன்றைக்கி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போது நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன், இது ஆமாம் பிரதர் நீங்கள் சொல்கிற மாதிரி நாளை நடப்பது நமக்கு தெரியாது, நம்ம எப்போ உலகத்தை விட்டு போகும், நீங்களாம் சொல்கிறது கரெக்ட். ஆனால் உங்கள் நிலத்தை செட்டில் பண்ணிங்களா? உங்கள் பிரதர்ஸ் இடத்தை நீங்கள் செட்டில் பண்ணிங்களா? பெற்றோரை பார்த்து கேட்குறேன், காலத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சீங்களா? ஞானம் உள்ள தகப்பன் அதை செய்வாங்க. ஞானம் இல்லாத தகப்பன் எக்கடா கெட்டு போய் நான் இருக்கிற வரைக்கும் இருந்தேன், சாப்பிட்டேன், கொண்டேன். பைபிளில் எசேக்கியாவை பார்த்து சொல்லுவான். ஏசையா சொல்லுவார், நீ அந்த பாபிலோன் ராஜாவை கூட்டிகிட்டு போய் வீட்டை காட்டின, அரண்மனையை காட்டின, ஆலயத்தினுடைய எல்லாவற்றையும் காட்டின. ஆமாம் காட்டினேன். சரி, இப்போ ஒரு நாள் வரும் போது அவன் உன்னை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போவான், தூக்கிட்டு போவான். அதாவது உன் பிள்ளைகளெல்லாம் கொண்டு போய் அவன் அடைப்பான், பாபிலோனுக்கு சிறையாக போவார்கள். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அப்போ ஓகே போயிட்டு போகுது, என் பிள்ளைகள்லாம் போய் அங்கே அடிமைகளாக கிடக்கட்டும், வேலைக்காரர்களாக இருக்கட்டும், என் காலத்தில் அது சமாதானம் இருக்குமே. அப்போ எவ்வளோ சுயநலவாதியாக இருக்கான் எசேக்கியா. இதை வாசிக்கும்போது தான் எனக்கு இந்த எசேக்கியான்னு பேர் வைக்கணுமான்னு ஒரு எண்ணம் வரும். எசேக்கியான்னு சிலருக்கு பேர் வச்சுருக்காங்க, தப்பு ஒன்றும் கிடையாது, ஒரு தப்பாக நினச்சிக்காதீங்க. எசேக்கியாவிட்ட நல்ல கேரக்டர் இருக்குது. சுவர் பக்கமாய் திரும்பி ஆயுசு நாட்களுக்காய் ஜெபம் பண்ணான். அவன் நிறைய நல்ல காரியம்லாம் செஞ்சுருக்கிறான். ஆனால் அந்த லாஸ்ட் 15 இயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவன் கெஞ்சி கூத்தாடி அழுது புலம்பி வாங்கினானே, என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு எக்ஸ்டென்ஷன் தாங்க, இந்த பூமியில் வாழணும்னு கிடந்தான்ல. அந்த 15 இயர்ஸில் தான் அவர் அவுட்டு. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் சில வேளைகளில் தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்றைக்கி நாட்களில் இன்றைக்கி நான் உங்களோடு கூட என்ன சத்தியத்தை பேசுகிறேன்னா, பிரியமானவர்களே,
இந்த இந்த கசப்பு, இந்த வைராக்கியம், இந்த கோபம், அதாவது ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது. தடையா இருக்கிறது. என்னைக்கு நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றோமோ, நம்ம ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கடைப்பிடிக்கணும். இதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். பாருங்க, ஏசா யாக்கோபு பிரச்சனையில் யாக்கோபு தப்பி பிழைச்சி ஓடி போய் 20 வருஷம் அவனுடைய தாயினுடைய சகோதரன் வீட்டில் வாழ்ந்து அங்கே கல்யாணம் பண்ணி பிள்ளைகள்லாம் பெற்றெடுத்துக்கிட்டு அவர் திரும்பி நான் சுய தேசத்துக்கு வரும்போது அவருடைய அதாவது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் அவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்போது பிள்ளைகளெல்லாம் அக்கறைப்படுத்தி அவர் இரவெல்லாம் தேவ சமூகத்தில் போராடுறார், என்னை ஆசீர்வதிங்கன்னு. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பார்க்கலாம். வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்தில், ஆதியாகம் அதெல்லாம் வாசித்தா டைம் போயிடும். 32ல் 21லேருந்து 31 வரைக்கும் பார்த்தா என்னை ஆசீர்வதிங்கன்னு. நிறைய பேருக்கு ஆமாம் யாக்கோபை போல எங்களை ஆசீர்வதியும் ஜெபம் பண்ணுவாங்க. அவருக்கு என்னத்தில் ஆசீர்வாதம் குறைச்சல்? மனைவிகள், பிள்ளைகள், குழந்தைகள், ஆடு மாடு, மிருக ஜீவன், வேலைக்காரிகள் சகலமும் அவருக்கு இருக்குது. அப்போ என்னத்தில் அவனுக்கு ஆசீர்வாதம் குறைவு என்று கேட்டால், ஆண்டவரே நான் என் சுயதேசத்துக்கு போகும்போது எப்படியாயில் என் மூத்த சகோதரன் வருவான். அப்போ அவன் ஏற்கனவே டஃப் கேரக்டரு, அவன் பயங்கரமான ஒரு ஆள், அவனோடு நான் ஒப்புரவாகணும் ஆண்டவரே அப்படின்னு அதுக்காக அவர் போராடி இருக்கிறாரு. அதனால்தான் அவர் சொன்னார், இனி உன் பேர் யாக்கோபு கிடையாதுடாப்பா, இனி உன் பேரை நான் மாத்துறேன், இஸ்ரவேல் என்று பெயர் வைத்து கர்த்தர் அவனை அனுப்புகிறார். 33ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் கர்த்தருடைய பிள்ளைகளே 33ஆம் அதிகாரத்தில் 1 முதல் வாசிங்க, வேகமாக ஜெபம் பண்ணுவோம். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோடு கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரியிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும், லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும், ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய், 3வது வசனத்தை ரொம்ப கவனிங்க, தான் அவர்களுக்கு முன்னால நடந்து போய் 7 விசை தரம் மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். நல்ல கவனிங்க, அதாவது கசப்பின் வேரை பிடுங்குகிற ஊழியத்தில், கசப்பின் வேரை பிடுங்குகிற வேலையில், புரியுதா, ஒப்புரவாக்குதின் வேலையில் முனைப்பு காட்டினவர் ஏசா கிடையாது, யாக்கோபு. அவர் தான் அதில் காரியத்தை முன்னெடுக்கிறாரு. நானாக இறங்கி போக மாட்டேன், அவங்கள வந்தால் ஓகே, இது நீங்கள் பேசக்கூடாது. அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் சரியான கிறிஸ்தவர் கிடையாது. இல்லை நான் மூத்தவர், நான் தான் வயசில் பெரியவர், நான் போய் இறங்கி வேற வேண்டியதில்லை, அவன் தான் என்னை தோத்திரம் பண்ணணும், அவங்க தான் வரணும், அதெல்லாம் தூக்கி தூர எறிங்க. கிருபை வேணுமா? தாழ்மை இருக்கணும். தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் கிருபை அளிக்கிறார், இல்லையா? வசனத்தை ஃபாலோ பண்ணுவோம். இங்கே பாருங்க, வசனம் சொல்லுகிறது, தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து 7 விசை மட்டும் தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தார். அப்படி சேர்ந்த 3ஆம் வசனத்தில் யாக்கோபினுடைய பிஹேவியரை ஏசா பார்த்த உடனே 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 4ஆம் வசனம், அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரீகன்சிலேஷன் வந்துருச்சு அங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் முதலாவது இறங்கி போவான், அவன் மேல் கர்த்தர் கிருபையாக இருப்பார். உங்கள் வீட்டில் சண்டை போட்டு பேசாமல் கொள்ளாமல் வீட்டில் உட்காந்துருக்கீங்களோ? நீங்கள் சர்ச்சு கட்டலாம், நீங்கள் என்ன பெரிய 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 பில்டிங்கை கட்டி கொடுக்கலாம் ஊழியத்துக்கு. ஆனால் உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவில் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இல்லை நாங்கள்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கிறோம், அவங்க தான். இதை பாருங்கள், அவங்க இவங்கெல்லாம் இல்லை. ஆமாம், நீங்கள் என்ன பெரிய ஆளாக கேட்குறேன் கர்த்தரோட? இல்லை, நம்ம எங்கேயோ இருக்கிற மக்கள். இன்றைக்கி நீங்கள் ஒப்புரவாக்குதலின் வேலையை இந்த மிஷின் டேயில் பரிசுத்த ஆவியின் ஏவுதலோடு நான் பேசுகிறேன். அவங்களுக்கு பிரித்து கொடுக்குற வேலையில் நீங்கள் முனைப்பு காட்டுங்க, சரியா? ஒப்புரவாயிருங்க, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்காதீங்க.
புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நம்மளை நான் பெரிய நம்ம நியாயஸ்தன் மாதிரி, நான் பெரிய நீதிமான் மாதிரி நான் நினைக்கக்கூடாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள், ஒருவனும் நீதிமான் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏசாவை வெறுத்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அவனுக்குள்ள கொலைவெறி, வஞ்சகம் தீர்க்கணும், பழிக்கு பழி வாங்கணும். அப்போது அவனுடைய இருதயத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு யாக்கோபு எடுத்த முதல் காரியம், தேவ சமூகத்தில் இரவெல்லாம் ஜெபிக்கிறான். இரவெல்லாம் ஜெபம் பண்ணி அவன் கேரக்டரை மாறும்படி ஆண்டவர் இஸ்ரவேலராக மாற்றிட்டாரு. ஆதியாகமம் 33 அவன் தன் சகோதரனை சந்திக்கிறதுக்கு தன்னை ப்ரிப்பேர் பண்ணுறான். அவன்தான் முன்னால் போய் 7 முறை அவன் தலை குனிந்து வணங்கினா. அந்த காட்சியை கண்டவுடனே ஏசாவின் இருதயம் மாறிடுச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும்? அப்படியே ஒப்பு கொடுத்துருங்க. நீங்கள் உங்கள் நீதியை பேசாதீங்க. நம்ம நீதியெல்லாம் அழுக்கான கந்தை துணின்னு பைபிள் சொல்லுது. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, இந்த சத்தியத்தை, நானோ ஒரு அப்ரோஜனமான ஊழியன், ஆனால் உங்களுடைய சத்தியத்தை உங்களுடைய மக்களுக்கு போதிக்கிறேனாப்பா. கர்த்தர் நடத்துங்க. ஏசாவின் சுவாபம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏசாவின் ஆவி எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வரக்கூடாது. ஆண்டவரே, யாக்கோபு தேவ சமூகத்தில் தாழ்த்தினது போல தாழ்த்த எங்களுக்கு உதவி செய்யும். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை தாங்குகிறதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டாங்க ஆண்டவரே. வீட்டுகளுக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை. ஆமாம், நான் ஃபோன் பண்ண மாட்டேன். நம்பரை பிளாக் பண்ணியிருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இப்போவே அதை ரிலீஸ் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆவியில் ஏவப்பட்டு சொல்கிறேன், கர்த்தர் உதவி செய்வா. இயேசுவே எங்கள் ஜனங்களை, எங்கள் ஜேஎம்எம் யூடியூப் ஃபேமிலிஸை அப்பா வருஷங்காலமாக எங்களோடு கனெக்ட் பண்ணியிருக்கிற, டிவியில் கனெக்ட் பண்ணியிருக்கிற ஆண்டவர், ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணியிருக்கிற ஆண்டவர், யூடியூப் சேனலில் கனெக்ட் பண்ணியிருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம்ப்பா. தீங்கு அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க. இரவில் அயர்ந்த நித்திரையை தாங்க, சமாதானத்தை தாங்க. முதிர்ந்த வயது உள்ளவங்களுக்கு தைரியத்தை வர பண்ணுங்க. கிருபை மட்டும் தாங்கட்டும். அதிசயங்களை காண பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் காட். உங்களுடைய ஒத்தாசை, உதவி, ஏழைகள் ஒவ்வொரு நாளும் மத்தியானத்தில் ஒரு 100 பேர் சாப்பிட்றாங்க. உங்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கிறோம். இந்த சமுதாய பணி தொடரணும். ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் நடத்துவார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ.